அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மகர லக்னம் மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ ஜூன் 2ஆம் தேதி நடக்க போற குரு பெயர்ச்சி எப்படியான பலன்களை கொடுக்கும், நல்ல விதமான பலன்களை கொடுக்குமா அல்லது தீய விதமான பலன்களை கொடுக்குமா அப்படிங்கறத இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முதல்ல இந்த சேனல் எதுக்காக தொடங்கப்பட்டது, இதனோட நோக்கம் என்ன அப்படின்னா, மெயினா துலாம் மகரம் மீனம் இந்த 3 ராசி லக்னக்காரர்களின் வாழ்க்கையை ஜாதகத்தின் அடிப்படையில உயர்த்துறதுக்கான வழிகாட்டுதல் வழங்குறதுக்காக தான் இந்த சேனலை துவங்கியிருக்கோம். நமக்கு இன்னும் 2 சேனல் இருக்கு. அஸ்ட்ராலஜி சம்பந்தமாகவும் லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்பந்தமாகவும் 2 சேனல் இருக்கு. அதோட லிங்க் எல்லாமே சேனலோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். தேவைப்பட்ட அதையுமே நீங்க பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. பட் இந்த சேனல் இந்த 3 ராசி லக்னக்காரர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சேனல். ஏன் இதை செய்யறோம், அது வெறுமனே இந்த 3 மட்டும் ஏன் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு அந்த பர்டிகுலர் விஷயத்த பிரம்மாண்டமா அதோட ஆழத்தை இன்னும் டீப்பா ஸ்பெசிபிக்கா போக போக அதை இன்னும் நல்லா கன்வே பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு லாஜிக் இருக்கு. பறந்து விரிஞ்ச அல்லது பல்க் குவான்டிட்டியை ஹேண்டில் பண்றதை விட ஸ்பெசிபிக்கா பர்டிகுலரா ஹேண்டில் பண்ணி அதுல பிரம்மாண்டமா ஒர்க் பண்ணோம்னா அது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படிங்கறதுனாலதான். அப்போ ஜோதிடத்துல நமக்கு பல அனுபவம் இருந்தாலும், பல எக்ஸ்பீரியன்ஸ், பல சேனல்ஸ் இருந்தாலும், ஸ்பெசிபிக்கா குறிப்பிட்ட ராசி லக்னங்களை எடுத்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதுக்கான சரியான வழிகாட்டுதல்கள் கிடைக்கும் அப்படிங்கறதுனாலதான் இதை எடுத்து பண்றோம். அதுல பர்டிகுலரா இந்த 3 ராசி எதுக்கு சார், இந்த துலாம் மகரம் மீனம் இது மட்டும் எதுக்கு சார், வேற எத்தனையோ ராசி இருக்குல்ல அப்படின்னா, இது எனக்கு ரொம்ப நெருக்கமா கனெக்ட் ஆன ராசி. என்னை சுத்தி இருக்கிறவங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணவங்க, என்னோட அதிகமா ஈடுபாடு கொண்டவங்க, அப்புறம் என்னோட ஜாதத்திலயுமே அதிகமா இன்ஃபுளுன்ஸ்டா இருக்கிற ராசிகள். சோ அதனாலதான் இந்த பர்டிகுலரான 3 ராசி லக்னங்களை நம்ம சூஸ் பண்ணி அதுக்கான முழு கைடன்ஸை வழங்குறது. சோ இந்த சேனலோட லிங்கை மகரம் துலாம் மீனம் இந்த 3 லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த 3 லக்னக்காரர்கள் லைஃபை எப்படி அணுகணும், தொழில, வேலையில, பொருளாதாரத்துல, உறவுகள்ல எப்படியெல்லாம் அணுகணும், எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற ரெகுலர் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால இதில் கனெக்டடா இருங்க, முடிஞ்சளவு ஃபாலோ பண்ணிக்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. ஓகே, இப்போ பலனுக்கு போகலாம். இப்போ குரு உங்களுக்கு 7ஆம் இடத்துல வருது. மகர லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல குரு நிக்குது. அப்போ லக்னத்தை உச்ச குரு பார்ப்பாரு. அப்போ இது வரைக்கும் இருந்த குழப்பம், மனக்குழப்பம், நெகட்டிவ்னஸ், பிரச்சனைகள், முடிவெடுக்கிற திறன், கெட்ட குணங்கள், அடிக்ட் ஆயிருக்கிறது, சோம்பேறித்தனம், அதெல்லாம் விலகிறதுக்கான பாசிபிலிட்டி உண்டாக போகுது. இன்னொரு மெயினான விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம சொல்றது எல்லாமே சுய ஜாதகத்தின் அடிப்படையில மாறும். சுய ஜாதகத்துல உங்களுக்கு தசாபுத்தி என்ன நடக்குதோ அல்லது உங்க லக்னம் லக்னாதிபதி பர்சனல் ஜாதகத்துல எப்படி இருக்குதோ அதை பொறுத்து மாறும். ஆனா ஓவராலா 7ஆம் இடத்துல குரு வர்றதுனால அதனோட ஒரு தாக்கத்தை, அதனோட பலன்களை செஞ்சுதான் ஆகும். அதை நீங்க புரிஞ்சுக்குங்க. ஆனா முழுமையான பலன்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து தான் அமையும். அதை மட்டும் நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அந்த குரு லக்னத்தை பாக்குறதுனால ஒரு பாசிட்டிவான சூழல் உருவாகும் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறோம். மெயினா இந்த குருவே 3ஆம் அதிபதியாகவும் வருவார். உங்களுக்கு சமூகத்தை, வாழ்க்கை துணைய, பார்ட்னரை, கஸ்டமரை, கிளைண்டுகளை குறிக்கிற 7ஆம் இடத்துக்கு உச்சமா இருக்காரு. அப்போ சமூகத்தை நம்பி ஒரு கடை ஆரம்பிக்கிறது, பிசினஸ் ஆரம்பிக்கிறது, மக்களை நம்பி, பீப்புளை நம்பி, வாழ்க்கை துணை நம்பி, இந்த 7ஆம் இடம் சார்ந்த நபர்களை நம்பி புது முயற்சிகளை நீங்க எடுத்து வைப்பீங்க. அது பிசினஸ்க்காக இருக்கலாம், பணத்துக்காக இருக்கலாம், அல்லது பர்சனல் விஷயங்களுக்காக இருக்கலாம், பேஷனுக்காக இருக்கலாம். சோ எதுவா இருந்தாலும் புது முயற்சிகளை நீங்க சமூகத்தை நம்பி, வாழ்க்கை துணை நம்பி, கஸ்டமரை நம்பி வைக்க போறீங்க அப்படிங்கறது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அது ஓரளவு நல்ல பலன்களே தரும். அப்ப இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து 12ஆம் அதிபதியாவும் குரு வருவார் உங்களுக்கு. அப்போ 12ஆம் அதிபதியா 7ல உட்காந்துருக்காரு. அப்போ சமூக அங்கீகாரத்துக்கு, வாழ்க்கை துணைக்காக சுப செலவுகள் நிறைய பண்ண போறீங்கன்னு அர்த்தம். ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது, ஜுவல்லரி எடுத்து கொடுக்கறது, மெயினா ஜுவல்லரி, பணம், பட்டு, கௌரவமான அங்கீகாரமான வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் செஞ்சு தர்றது. இது எல்லாமே வாழ்க்கை துணைக்காகவும் இருக்கலாம், உங்களோட சமூக அங்கீகாரத்துக்காகவும் இருக்கலாம். இதை நீங்க பண்ண போறீங்க இந்த வருஷம். சோ எப்படியும் சுப செலவு பண்ண போறீங்க அப்படிங்கிறது தான் இந்த வருடத்துக்கு உங்களுக்கான பலன்கள். அப்போ நல்லா உங்களுக்கு இருக்க பணத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு இருக்க வசதிக்கு ஏற்ற மாதிரி, வாய்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி அதை நீங்க பயன்படுத்திக்கங்க. அடுத்து இந்த 7ஆம் இடத்துல வர்ற குரு 11ஆம் இடத்தையும் பார்ப்பாரு, லக்னத்தையும் பார்ப்பாரு. குருவே பணத்தை குறிக்கிற கிரகம், அதுவும் உச்சமா வேற இருக்காரு. சோ அதிக பண வரவு உண்டாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ ஏதாவது நீங்க அடுத்த கட்ட முயற்சி பண்ணி அல்லது தீவிரமா இயங்கி உங்க கரியர்ல, ப்ரொஃபஷன்ல நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது தகுந்த சமயம் அப்படிங்கறத நோட் பண்ணிக்கங்க. இது எல்லாமே சுயஜாதத்தை பொறுத்தும், தசாபத்தியை பொறுத்தும், உங்க லக்னம் லக்னாதிபதி சந்திரனோட வலுவை பொறுத்தும் தான் பலன் அமையும்.
பட் குரு 7ல வந்ததுக்கான எஃபோர்ட்டையும் கொடுக்க செய்யும். அதையுமே நீங்க ஞாபகத்துல வச்சு செயல்படுங்க. இப்போ உங்களுக்கு உங்க ஜாதகத்துல அந்த 7ஆம் இடத்துல சுபகிரகங்கள் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு சுக்கிரன் இருக்கு, சந்திரன் இருக்கு, அல்லது புதன் இருக்கு, அல்லது சூரியன் இருக்குது. இந்த மாதிரி கிரகங்கள் 7ஆம் இடத்துல இருந்து அது மேல குரு பயணிக்குது அப்படின்னா ஓகே, நல்ல பலன்கள் வரும், நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வரும். பெரிய தொந்தரவு எதுவுமே பண்ணாது. குடும்பத்திலயா இருக்கட்டும், வியாபாரத்திலயா இருக்கட்டும், பர்சனலாவும் எந்த பெரிய தொந்தரவும் பண்ணாது. ஆனா அங்க நெகட்டிவ் கிரகம் இருக்கு அல்லது பாதிக்கப்பட்ட கிரகம் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு அஸ்தங்கமான கிரகம், ஒரு நீச்சமான கிரகம், அல்லது ராகுகேது, அல்லது சனி, தனித்த செவ்வாய், இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னா அது மேல குரு வர்றப்போ அந்த 7ல உட்கார்ந்த கிரகம் இது வரைக்கும் உங்க லைஃப்ல கொடுத்துட்டு இருந்த தாக்கம், நெகட்டிவிட்டி குறையும். மெயினா 7ல குரு உச்ச குரு வர்றதுனால திருமண வாய்ப்பு அதிகமாகும், வரன்கள் அமையறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும். 7, 2, 11ஆம் இடத்து தசாபுத்தி இப்ப உங்களுக்கு நடந்துட்டு இருந்து இப்ப இந்த குரு பயிற்சியில திருமணத்துக்கு காத்துட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் திருமணம் நடக்க மிகப்பெரிய வாய்ப்பு. அதே தான் குழந்தை பேருக்கும். அதுலயும் குறிப்பா 2வது குழந்தை தான் 7ஆம் இடம். அங்க குரு உச்சமா இருக்காரு. சோ தாராளமா 2வது குழந்தைக்கு இந்த டைமை, இந்த வருஷத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஸோ ஷுவரா குழந்தை பாக்கியம் உண்டு, திருமணம் உண்டு, பணம் வரவு உண்டு, புது முயற்சி பண்ணுவீங்க, தொழில முன்னேற்றம் உண்டு, நல்ல சிந்தனைகள் வரும், பாசிட்டிவிட்டி கூடும், சொத்து வாங்குவீங்க, கௌரவமான நடவடிக்கை பண்ணுவீங்க, அங்கீகாரம் கிடைக்கும். இப்படி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. நெகட்டிவான கிரகங்கள் உங்க 7ஆம் இடத்துல இருந்தது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா அதுவும் சக்சஸ் ஆகும். ஸோ இதுதான் குரு பெயர்ச்சி மகர லக்னத்துக்கு, மகர ராசிக்காரங்களுக்கு தரப்போகிற பலன்கள். இது ஜஸ்ட் கோச்சாரம் மட்டும்தான். நீங்க எப்பவுமே உங்களோட அடிப்படை ஜாதகத்துல இருக்கிற அந்த லக்னம், லக்னாதிபதி, சந்திரன், இந்த 3ஓட இயல்புகளை புரிஞ்சுக்குங்க. லக்னம் எப்படி இருக்கு, எந்த கிரக தன்மையில இருக்கு, லக்னாதிபதி எப்படி இருக்கு, எந்த பாவத்துல இருக்கு, சந்திரன் எந்த பாவத்துல இருக்கு, இந்த 3ஐயும் கம்பைனா உங்களுக்குள்ள ஒரு புரிதல் ஏற்படுத்திக்க, அதுல இருக்க பாசிட்டிவிட்டி தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் கரண்டா நடக்கிற தசாபுத்தியோட நல்லது கெட்டதுகளை புரிஞ்சுக்குங்க, எப்படி அணுகணும், அந்த சைக்காலஜி படி அது எப்படி ஒர்க் ஆகுங்கிறதையும் புரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் நீங்க ஜாதகத்தை ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு கான்பிடென்டா, மெச்சூர்டா, தேடுதலோட தைரியமா முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான டைமும் ஒத்து வரும்போது நிச்சயமா நீங்க அடுத்த கட்டத்துக்கு போயிடுவீங்க. அந்த மாதிரி நீங்க லைஃபோட அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கறதா என்னோட விருப்பம். அதனாலதான் இப்படியான வீடியோக்கள் பண்றோம். ஸோ இந்த வீடியோவை மகர ராசி லக்னக்காரங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. இது ராசிக்கும் பொருந்தும், லக்னத்துக்கும் பொருந்தும். லக்னத்துக்கு அதிகமா பொருந்தும், ராசிக்கு 70% பொருந்தும் அப்படிங்கிறது தான் மெயினான விஷயம். உங்களுக்கு கன்சல்டன்சி தேவை, உங்க ஜாதகத்தை பத்தின இந்த மாதிரி டீட்டெயிலான அனாலிசிஸ் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. ஜெனரல் கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம்.